என் பெயர் வந்து முத்துக்குமார். நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். கொத்தனார் மேஸ்திரியாவும் இருக்கேன். ஜாதகத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு நெறைய ஜாதகர்ட்ட ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது 2 வருஷம் நல்லாயிருக்கு. அடுத்தது நல்லா இல்ல, இப்படி நல்லா இல்ல, இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் இப்படியே நல்லா இல்ல, நல்லா இல்ல இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஜாதகத்து மேல அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாதகமும் நான் பார்க்கறதே இல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து YouTubeஅ பார்க்கும்போது இந்த ஏஎல்பின்னு ஒண்ணு வந்துச்சு. லக்னம் வளரும். இது என்ன லக்னம் வளரும் புதுசா இருக்கே! இத பார்க்கலான்ட்டு அந்த ஒரே ஒரு சாரோட வீடியோ ஒண்ணு பார்த்ததுல, அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த ஜோதிடத்த கத்துக்கலான்ட்டு. கிளாஸுக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஏஎல்பி ஜோதிடத்துக்கே நான் வந்தேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த கிளாஸ் ஆரம்பிக்குதுனாக்கா, இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இவங்க கிளாஸ் வைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துலனா ஓகே. நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லிட்டு இந்த ஜோதிடத்துக்கு வந்தேன். ஜோதிடத்த கத்துக்கிறதுக்கு நான் அடிப்படை பேசிக் வகுப்பு வந்து 15 நாள் வகுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 15 நாள் வகுப்புல கலந்து கொண்டு, நானும் அந்த ஜோதிடத்த கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட போதே என்னன்னாக்கா, நிறைய என் சொந்தங்கள் வந்து என்னன்னாக்கா, "ஜோதிடம் படிச்சு நீ என்ன பண்ண போற? வரப்போற? இதெல்லாம் வந்து சும்மா" அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேசிக்க முடிச்சுட்டு, அட்வான்ஸ் லெவல் 1 முடிச்சுட்டு சொல்லும்போது, இப்ப என்னுடைய தங்கச்சியே வந்து அப்போ வந்து என்ன சொன்னுச்சுன்னா, "என்ன இப்படி அப்படின்னு சொன்னது வந்து, இப்போ வந்து என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு பாரு" ன்னு சொல்றாங்க. அதான் நினச்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் வந்து நம்பாம இருந்துபுட்டு, இப்போ வந்து கேட்குறீங்களே ன்னு சொன்னேன். "இல்ல, இல்ல சொல்றது எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு" ன்னு சொன்னாங்க. சரி அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ரைட் ஓகே. சொந்தங்களுக்கும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வெளியில உள்ளவங்களும் பார்த்து ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தேன். என்ன வந்து மனிதனாக செதுக்கியதுன்னா எங்க ஐயாவ தான் சாரும். ஏன்னா அவங்க ஜோதிடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்னா வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த காலத்துல குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குருகுல கல்வியில எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அது மாரி வாழ்க்கைனா எப்படி? வாழ்க்கையில இப்படி தான் வாழணுங்கிறத வந்து ஜோதிடம் மட்டும் சொல்லிக் குடுக்காம, வாழ்க்கை கல்வியும் சொல்லிக் குடுத்தாங்க. அதுதான் பெரிய விஷயம் இதுல. இந்த வகுப்ப வந்து டிசைன் பண்ண விதம் ஒரு பக்கம். அடுத்த அடுத்த கட்டமாக வந்து இந்த ஆசிரியர்களை தேர்வு செய்த விதம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கன்டென்ட்ல பேசுவாங்க. இருந்தாலும், அதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு நேரம் தவறாமை, கொஞ்சம் கூட கோவப்படாதது, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எந்த எந்த விஷயத்த எங்க பேசணும், எந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும், எந்த வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது, எப்படிலாம் சொல்லிக் குடுத்தது. இதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல நான் படிக்கும் ஸ்கூல்ல கூட சொல்லிக் குடுக்கல. ஆனா இங்க வந்து தான் நான் இத கத்துக்கிட்டேன். இது மேல சொல்லிக் குடுத்ததானே இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த ஜோதிடத்த நான் முன்னாடியே கத்துருந்தேன்னா, நான் இன்னும் வர நல்லா ஏதோ ஒரு லெவலுக்கு போயிருந்திருக்கலாம். நமக்கு இப்ப தான் டைம் நமக்கு குடுக்கணும்னு இருந்திருக்காரு. இந்த டைம்ல எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெரிய பாக்கியமா கருதுறேன். ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த ஜோதிடத்த ஆய்வு செய்து, அந்த 15 வருஷங்கிறது வந்து சும்மா கிடையாது. 15 வருஷத்துல இந்த ஜோதிடத்த ஆய்வு பண்றது பெரிய விஷயம். அத வந்து 15 வருஷத்துல எவ்வளோ இன்னல்கள், இடர்பாடுகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து இதையும் பொருட்படுத்தாமல் அவங்கள ஆய்வு செய்து, இந்த அளவுக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு வந்து இவ்வளோ சுலபமாக ஒரு சாஃப்ட்வேர் வடிவில் குடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கலாம் தெய்வம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே அவர் வந்து கடவுள் கொடுத்த குழந்தை. கடவுள் தான் வந்து அவர் மூலியமா வந்து இந்த ஜோதிடத்த வந்து சென்றடையணும்னு நெனச்சிருக்காரு கடவுள். அதனால தான் ஐயா அவர்களை குடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஐயா அவர்களுடைய பணிவு, தன்னடக்கம் இதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தை இல்லை. அப்படிதான் சொல்லலாம். எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட பிறகு கோவப்படக்கூடாது, பிறரை குறை சொல்லக்கூடாது என்கிறதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. கோவப்படும்போது இப்ப எனக்கு ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தபோது, என் தம்பிக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. எவ்வளோ சொல்றேன் நானும் போய் சண்டைய நிப்பாட்டுங்க. இப்போ என்ன பிரச்சனை? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத நிப்பாட்டுங்க. யாரும் பேசாதீங்கன்றேன். எதுவுமே கேட்க மாட்றான். அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணும் நிப்பாட்டுன மாரியே இல்ல. நான் உடனே என்ன பண்ட்டேன், கையெடுத்து கும்பிட்டு அவன் கால்ல விழுந்துட்டேன். நிப்பாட்டுங்க. சண்டைய நிப்பாட்டுங்க. போதும். எதா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. என் தம்பிக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு மன்னிப்பு கேட்டு, உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துலயே அவங்க. சரி ரைட் ஓகே ன்ட்டு வந்துட்டோம். இது வந்து நான் அந்த ஜோதிடம் கற்றுக்கொண்ட பிறகு, ஐயா அவர்கள் சொன்னது வந்து கோவப்படக்கூடாதுங்கிற விஷயம். நான் வந்து அத பண்ணி பார்த்தேன். அது கண்டிப்பா சக்சஸா இருந்துச்சு. அதன் பிறகு ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில எனக்கு குருவாக கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.